வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் சரி, டக்குன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் லஞ்ச் பாக்ஸு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கிளாஸ் அரிசி, நான் இந்த கிளாஸுக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேங்க. நம்ம டெய்லிங்கிற ரைஸ் தான், பொன்னி அரிசி. இதை இப்போ நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து அடித்து எடுத்திருக்கேங்க. நான் காட்டலை. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் எல்லாமே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது, க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, சின்ன சீரகம், கொஞ்சம் கடுகு, ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகாய். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒதுக்கி வச்சதையும் நம்ம போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்துன்னு நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லைங்க, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கோம். அப்போ ஒரு கிளாஸ் அரிசி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் 2 கிளாஸ் தேங்காய் பால் அடித்து எடுத்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றனால நீங்கள் 1க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ கொதி வரட்டும். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு, தேங்காய் பால் ஊற்றின தண்ணி. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். டக்குன்னு நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்ச் கூட எடுக்கலாங்க. இது ஒரு சிம்பிளாக ஒரு ஊறுகாய் கூட போதும். இல்லைன்னா ஒரு எதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ, பருப்பு வடையா என்னன்னாலும் நம்ம இஷ்டம் தாங்க. இப்போ குட்டீஸ்னால் எதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரிலாம் எது பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க ஒரு பருப்பு வடை கூட போதும். இதில் ஒரு ஊறுகாயே போதும் வீட்டில் உள்ளது. சிம்பிளாக காலையில் போகிற அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸு பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம காலையில் அவசரமாக வேலைக்கு போகிறதுனால நம்மளுமே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரே ரைஸாக போயிடும் ஃபேமிலிக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு. ஒரு கல் எப்பயும் நக்கா சொல்கிறதான், ஒரு கல் கூட போட்டிங்கனாக்கா நமக்கு குக்கர் சாதம் இறக்கும்போது கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் ஒன்றுமே இல்லை, பச்சைக்கறி காய்கறி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு வீட்டில் உள்ளதை வச்சு ஒரு சாதம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. ரைஸ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி எதுனாலும் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். கொதி வந்துருச்சு. விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். அருமையாக இருக்குங்க. அந்த நமக்கு சாதமும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க.
இதில் இப்போ இறக்க போகும்போது விருப்பப்பட்டால் இது ஆப்ஷன் தான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடாக்கணும் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நமக்கு எண்ணெயே போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக அருமையான நம்ம இன்றைக்கி ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரியவங்களுக்குமே சரிங்க, அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் போகிற அவசரத்துக்கு. இதை இப்படி சும்மா நம்ம ஒரு காய் ஒன்றும் போடாமல் வைக்கிறோம், இப்படி சிம்பிளான ரைஸை கூட இப்படி தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் சுவையாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். அருமையாக டிஃபன் பாக்ஸு காலி ஆகிடுங்க. நான் சொன்ன மாதிரி சைடிஷ்ஷு உங்களுடைய விருப்பம்தான், நம்மளுடைய விருப்பம்தாங்க. எப்பயும் சொல்கிறதாங்க, குக்கர் சாதம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுனாக்கு ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சோறு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் டயத்துக்கு மத்தியான டயத்துக்கு சாப்பிடும்போதும் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்குங்க, கட்டிப்படாமல் இருக்கும். இந்த டிப்ஸு நான் எப்போதும் சொல்லிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக என் சேனலை இன்றைக்கி பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, அந்த புதிய சப்ஸ்கிரைபருக்கு வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகும் தான் இப்போ நான் இந்த டிப்ஸை மறுபடியும் நான் சொல்கிறதுங்க. குக்கரில் எந்த சாதம் வச்சாலுமே நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் சாதம் உதிரியாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ.